இப்போ நம்ம வந்து பட்டர் எக் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் அதில் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் அதில் சாப்பிட கார்லிக்கும் நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாய் பொடியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மசாலா நல்லா வதக்கினக்கப்புறம் அதில் வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடிப்பிடிக்காமல் லைட்டாக கிளறி விடணும். மசாலா நல்லா கொதிக்கிறப்ப நம்ம வேக வச்சு பாயில் பண்ண முட்டையை வந்து அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். மசாலா வந்து முட்டையோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா மேலே வந்து பரப்பி விடணும். திருப்புறது வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடியில் இருக்க மசாலாவை எடுத்து அப்படியே முட்டை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்படியும் செய்யலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான பட்டர் எக் மசாலா வந்து தயாராகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.